என்னன்னா மவுஸே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து மவுஸை வச்சு ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. சரி, அதுக்காண்டி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சிரிப்பு? மவுஸை வச்சு எப்படின்னா கண்டென்ட் பண்ண முடியும்? ஓ, மவுஸை வச்சு. சரி, ரைட், ஓகே. இப்ப இதுல இவ்வளவு மவுஸ் இருக்கு. இப்ப நீ ஒரு மவுஸ் வந்து எப்படி பார்த்து வாங்குவ? ஆனா இத்தனை மவுஸ் இருக்குல்ல, ஆமா, இதுலயே கம்மியான பிரைஸ் எந்த மவுஸ் சொல்லுங்க? இதுல கம்மியான மவுஸ் இந்த மவுஸ் இருக்கு, 100 ரூபா. அத ஃபர்ஸ்ட் கொடுங்கண்ணே. சரி, இந்தா எடுத்துட்டு போயிட்டேன். இப்ப அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறேன்? எதுக்குடா வாங்குவாங்க? கேம் ப்ளே பண்றதுக்கு தானே. கேம் ப்ளே பண்றதுக்கு இந்த 100 ரூபா மவுஸ் வாங்கிட்டு போய் கேம் ப்ளே பண்ண போறேன். டெஃபினெட்லி. இந்த மவுஸ் வாங்கிட்டு போய் நீ ஒரு கேம் ப்ளே பண்ணினா டோட்டல் வேஸ்ட். என்னண்ணே சொல்றீங்க? ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, மவுஸை பொறுத்தளவு 100 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் மவுஸ் இருக்கு. ஆனா ஒவ்வொரு மவுஸும் வந்து எப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காண்டி அந்த மவுஸை வாங்குறோம் அப்படின்றதுல ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு CPU மட்டும் வாங்கினா பத்தாது, மவுஸும் வந்து நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். அப்போதான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நீ மவுஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதில் வந்து மொத்தம் 3 டைப் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒயர்டு மவுஸ், ரெண்டாவது ஒயர்லெஸ் மவுஸ், மூணாவது ப்ளூடூத் மவுஸ். இந்த 3 டைப்புமே வந்து ரொம்ப கவனமாக பார்த்து நம்ம வாங்கணும். மவுஸ்ல இத்தனை டைப்பான இருக்கு. இந்த ஒயர்டு மவுஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் சொல்லிடுறேன். காலையில 10 மணிக்கு என்னோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் சார், நைட்டு 10 மணி வரைக்கும் என்னோட ஒர்க் வந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒயர்டு மவுஸ் அப்படின்றது ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்ம ஒயர்டு மவுஸ்ல வந்து லேக் இருக்காது, பேட்டரி நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. லாங் லைஃப் உங்களோட மவுஸ் வந்து வரணும் அப்படின்னா அதுல பெஸ்ட் வந்து ஒயர்டு மவுஸ் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். அப்ப ஒயர்டு மவுஸ் கேம் ப்ளே பண்றதுக்கு வாங்கிக்கலாம். இல்ல, நீ ஒயர்டு மவுஸ் வந்து கேமிங்க்கு வந்து ஓகேவா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. நான் இன்னொரு விஷயத்தையும் பார்த்து வாங்கணும், நான் அடுத்தது சொல்றேன். அது என்னன்னு அடுத்து வந்து இந்த ஒயர்லெஸ் மவுஸ் அப்படின்றது. இந்த ஒயர்லெஸ் மவுஸை பொறுத்த அளவு என்ன அப்படின்னா, நமக்கு என்னன்னா ஒரு ப்ளூடூத் டேங்கிள் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த டேங்கில் வந்து நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம வந்து பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒயர்லெஸ் மவுஸ். ஆனா இந்த ஒயர்லெஸ் மவுஸ்ல வந்து என்ன ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து எப்பயாவது ஒரு முறை மட்டும்தான் நான் வந்து மவுஸ் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். அடிக்கடி வந்து என்னோட ஒர்க் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு ரெப்பா இருக்காங்க, அவங்க வந்து ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சு வந்துட்டு ஈவினிங் டைம்ல வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரிப்போர்ட் போடும்போது அவங்களோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் இருக்கும். அந்த 1 மணி நேரம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒயர்லெஸ் வந்து ஓகேவா தான் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? ஒர்க்கு ஹெவியா இல்லாம லைட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த ஒயர்லெஸ் மவுஸ் அப்படின்றது ஓகேவா இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த பேட்டரி போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்றது அப்படின்றது அந்த பேட்டரி வந்து சீக்கிரமாவே ப்ராப்ளம் ஆகிடும். நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா அடிக்கடி வந்து பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு தேவையில்லாத வேலையா இருக்கும். இந்த 2026 பொறுத்த அளவு இந்த ஒயர்லெஸ் மவுஸ் அப்படின்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும். மூணாவது வந்து ப்ளூடூத் மவுஸ். இந்த ப்ளூடூத் மவுஸ் தான் இந்த 2026 வாங்கணும். அதாவது நான் ஒயர் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, காரணம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த ஒயர்லெஸ்ல வந்து நம்ம ஒரு டேங்கிள் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ளூடூத் மவுஸை பொறுத்த அளவு நமக்கு வந்து டேங்கிள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ப்ளூடூத்லேருந்து டைரக்டா, அதாவது மவுஸ்லேருந்து டைரக்டா நம்ம வந்து லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும் ப்ளூடூத் மூலியமா. புரியுதா? எப்படி நான் சிக்னல்லாம் இது கிடைக்குமாண்ணே? அதெல்லாம் சிக்னல்லாம் சூப்பரா கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி, நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நம்ம அடிக்கடி போய் நம்ம ஒரு பேட்டரி சேஞ்ச் பண்ணணும், கடையில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். இதெல்லாம் கேமிங்க்கு யூஸ் பண்ணலாமாண்ணே? கேமிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு. அப்படின்றப்ப இந்த ப்ளூடூத்லாம் தாராளமா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த எடிட்டிங் பண்றவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஒயர் வந்து பெஸ்டா இருக்கும். அந்த ஒயர் எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எனக்கு ஒயர் இல்லாம வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ப்ளூடூத் மவுஸுக்கு வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். மவுஸோட டைப் அவ்வளவுதான், வேற எதுவும் டைப்ஸ் இருக்கானே? இல்ல, மவுஸோட டைப்ஸ் அப்படின்றது வந்து அவ்வளவுதான். ஆனா அந்த மவுஸ் வந்து நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றது இருக்கு. டிபிஐ அப்படின்றது உனக்கு தெரியுமா? டிபிஐ நானே டிபிஐ நிறைய பேருக்கு தெரியும். அது டிபிஐனா டாட் பர் இன்ச் அப்படின்பாங்க. அதுக்கும் மவுஸுக்கும் என்னென்ன சம்பந்தம்? உன்னோட மவுஸ் வந்து எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கணும் அப்படின்ற நிர்ணயம் பண்றது வந்து இந்த டிபிஐ தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு 400 டிபிஐ உள்ள ஒரு மவுஸ் ஒன்று வாங்குறேன், அதை நீ யூஸ் பண்ண அப்படின்னா ஸ்லோவா இருக்கும் நீ மூவ் பண்றப்ப. அதுவே வந்து 800ல வாங்கினீங்கன்னா ஓரளவு நார்மலா இருக்கும். அதுவே 1600 டிபிஐல நீ வாங்கின அப்படின்னா
நல்லா ஃபாஸ்டா இருக்கும் நம்ம யூஸ் பண்றதுக்கு. அப்ப 800 யாருமே யூஸ் பண்ண முடியாதானே? இல்ல அப்படி கிடையாது. அதாவது 800 DPI அப்படின்றது வந்து பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு இருக்கும். இந்த 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு மவுஸை வாங்கி சிசிடிவி கேமராவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நீ வந்து ஒரு எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட், கூகுளில் வந்து ஏதாவது சர்ச் பண்ணுறேன், என்னோட ஒர்க்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ஒரு ஹெவியான ஒர்க்கு கிடையாது அப்படின்னா தாராளமாக இந்த 100 ரூபாய் மவுஸை நீ வாங்கிக்கலாம். இதுக்கு போய் நீ வந்து ஒரு 1000, 1500, 500 ரூபாய்க்கு கூட நீ ஒரு மவுஸ் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்களா? அவங்க எவ்வளவு டிபிஐ வாங்கணும்? அதான் ஃபுல் டே ஒர்க் பண்றது பிரச்சனை இல்லை. ஃபுல் டே நீ என்ன ஒர்க் பாக்குற அப்படின்றது தான் முக்கியம். இப்போ நீ போட்டோ எடிட்டிங் பண்றியா, இல்ல வீடியோ எடிட்டிங் பண்றியா, நான் எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் இந்த மாதிரி நான் யூஸ் பண்றேன்னா, இல்ல நான் கேமிங் பிளே பண்றேன்னா, இல்ல நான் ஆபீஸ்ல வந்து நான் பில்லிங் சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்றேன்னா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீ ஒரு கேமிங் பிளே பண்ற அப்படின்னா குறைஞ்சது வந்து 1600 DPIக்கு மேல இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ வந்து ஒரு கேமை வந்து ஸ்மூத்தா பிளே பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணும் பொழுதும் அந்த 1600 DPIக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த மவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். 12K DPI வரைக்கும் இருக்கு. 12K என்ன 12K 26K DPI வரைக்கும்லாம் இருக்கு மவுஸ். என்ன சொல்றீங்க? 26K-வா? ஆமா, இதெல்லாம் வந்து ஃபுல்லா கேமிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. வேற என்ன மவுஸ்ல பார்த்து வாங்குறதுக்கு? வேற என்ன மவுஸ்ல வேற என்ன நீ பார்த்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெட்ஸ் பார்த்து வாங்கணும். ஹெட்ஸ் அப்படினானே? ஆமா, ஹெட்ஸை பொறுத்தளவு என்னன்னா நீ பண்ற ஒர்க், மவுஸ் மூலியமா பண்ற ஒர்க் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து எவ்வளவு வேகமா போயிட்டு வருது அப்படின்றதுதான் வந்து இந்த ஹெட்ஸ் அப்படின்பாங்க. இது எப்படி நான் டிஃபரன்ஷியேட் ஆகுது? ஒன்றும் இல்லை. இப்போ நீ ஒரு 125 ஹெட்ஸுக்கு வாங்குற அப்படின்னா வந்து ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கு வந்து போதுமானது. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, ஒர்க்குக்கு. அதுவே வந்து 500 ஹெட்ஸ்ல வாங்கணும் அப்படின்னா குட், ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். நீ வந்து ஒரு கேமிங் பிளே பண்ண போற, என்னோட ஒர்க் வந்து ஹெவியா இருக்க போகுது அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 1000 ஹெட்ஸ்ல தான் வந்து கண்டிப்பா நீ வந்து ஒரு மவுஸை வந்து சூஸ் பண்ணணும், மறக்கக்கூடாது. அப்ப நான் கேமிங் விளையாடணும்னா இப்ப 1000 மேல ஹெட்ஸ் நான் சூஸ் பண்ணணும். ஆமா, பொதுவா எல்லாமே இப்ப 1000 ஹெட்ஸ்ல தான் வருது. எதுவும் வந்து 500 ஹெட்ஸ்ல இப்ப வரது கிடையாது. நார்மல் மவுஸே அந்த ரேஞ்சில தான் வருது. இந்த மவுஸை பொறுத்தளவுக்கு எவ்வளவு ஹெட்ஸ் வரைக்கும் நான் இருக்கு? ஹெட்ஸை பொறுத்தளவு என்னன்னா 8K ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கு. என்னன்னா சொல்றீங்க? 8K ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கானே? இந்த 8K ஹெட்ஸ் 26K DPI இதோட பிரைஸ்லாம் எவ்வளவுனா வரும்? என்ன ஒரு 5000 வரும். 5000க்கு மவுஸ் வாங்கி கேம்லாம் விளையாடணும் அவசியமான அவங்களுக்கு? பொதுவாக ஒரு சில பேர் வாங்குவாங்க, மவுஸ் மேல ரொம்ப விருப்பமா இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா RGB லைட் மட்டும் எரிஞ்சா போதும் மேல கலர் கலரா, அது ஒரு கேமிங் மவுஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. அதெல்லாம் பார்த்து வாங்கக்கூடாது. மெயினா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து கரெக்டா பார்த்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் யூஸுக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கேமிங் பிளே பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு எடிட்டிங்கா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தா ஒரு ஒர்க்கை வந்து முடிக்க முடியும். ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒர்க் முடிக்கும் பொழுது. சரி, இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா எந்த பிராண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிராண்டை பொறுத்தளவு என்ன அப்படின்னா லாகிடெக் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்டிருப்பேன். அந்த லாகிடெக்பாங்க, ஒரு சில லாகிடெக்பாங்க. அந்த பிராண்டை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நல்லா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும் நம்ம யூஸ் பண்றதுக்கு. ஓகேவா? அதை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து ரேசரு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நமக்கு என்னை விட என்ன பிராண்ட் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மவுஸை பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லிருக்கீங்க, ஆனா இது தெரியாம உங்க மனசுக்குள்ள என்னென்னமோ சொல்லி திட்டிட்டு என்னென்னமோ திட்டியா? அப்படி என்ன திட்டின நீங்க?